இந்தா இத வச்சு ஸ்டார்ட் பண்ணு, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். இதான் நீ இத போய் பேப்பர்ல எழுது. ஒரு அருமையான பாடல் ஒன்று வந்திருக்கு. விஜய், எஸ் டீச்சர். சொல்லி கொடுத்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு டீச்சர். பாடு. ஏத்தி நினைக்கிறேன். ஐயா ஐயா ராசா எங்க ஐயா, என் செல்லம், என் தங்கம். ஆமா, உனக்கு எப்படி பாத்தீங்க? ஓகே ஃபைன். வாட்டர் லிரிக்ஸ்ல யூ ஆர் அ டாக்டர் அந்த வரி காதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த பாட்டுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் மனுஷனே இல்லடா. மனுஷனாடா நீங்க எல்லாம். இவரை நீங்க பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் இன்டர்நெட்ல பார்த்துருப்பீங்க. கேஸுக்காரங்களே நாங்க தாண்டா, கேஸுக்காரங்களே நாங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது அதெல்லாம் பவர் இல்ல. பவர் இருக்க உங்ககிட்ட, இருக்க உங்ககிட்ட ஆள் வந்துட்டு பிரபலம் ஆயிட்டாரு. ஓஹோ, கல்கத்தா கேஸ் காரானா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். பட் இவருக்கான ஒரு உண்மை வந்துட்டு நமக்கு தெரிய வரப்போகுது, பார்ப்போம். நண்பர்களே, இன்னைக்கு தான் ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்துச்சு. ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு சென்னை போவோம் நம்ம. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் கமெண்ட் போடுறவங்க போட்டுகிட்டே இருங்க, மீன்ஸ் போடுறவங்களும் போட்டுகிட்டே இருங்க. மீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நான் உங்களை அதிகமாக எதிர்பார்க்குறேன். கமாண்டும் கொஞ்சம் அதிகமாக உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஃபுல்லாக போடுங்க கமாண்டு, பேடு கமாண்டாக போடுங்க. என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. இவர் வந்துட்டு ரொம்ப டெரராக பேசி வீடியோ போடக்கூடிய மனிதர். நீங்கள் இறங்கி அடிச்சா தான் பவர். நான் இருக்கிற இடமே பவர். நான் இறங்கினாவே பவர். இப்போ வந்து ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ரோட்டு வரமா இருக்க கேமரா என்ன, நான் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியுது உங்க ஊழலுக்கு. ஓகே, படத்தில் நடித்தா அந்த படத்தை பார்க்க நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போக கூட தயாராக இருக்கேன். எத்தனை பேர் ஒரு படத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கான்டென்ட்காக நான் உயிரே கொடுப்பேன். யூ கிவ் மேன், வை மீ. நெக்ஸ்ட் இவரோட மோட்டிவேஷன் ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டு நான் வந்து கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த உலகத்தில் ஆட்டி பார்ப்பான், பயப்படுத்தி பார்ப்பான். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. பயமுறுத்துவான், அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம்மா. நீ அலன்றாத, உன் காரியத்துக்கு நீ செஞ்சுக்கிட்டே இரு. அது பின்னாடி எது வந்தாலும் பார்த்துக்கலாம். கரெக்ட். மோட்டிவேஷன் எகிரிச்சு அந்த இமயமலை எவ்வளோவும் தெரியல, அதில் ஏறலாம் பார்க்குறேன். இவரோட உண்மையான முகம் என்னன்னா, இவரை நான் கேஸுக்காரன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பார்ல. ஏங்க இவர் நிஜமாலுமே கேஸுக்காரங்க தாங்க. அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டயலாக் ஒன்று சொன்னீங்களே. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். உங்க யாருக்காவது கேஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த கேஸ் கம்பெனி நம்பர் அந்த வண்டியில இருக்கும், கொஞ்சம் முன்னாடி ஓட்டி விட்டு பாத்துக்குங்க. யாராவது பிளாக்ல கேஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். அவர் வந்துட்டு பார்த்து போட்டு கொடுப்பாரு, அந்த சோஃபா தம்பி மாதிரி. வந்து விசிட் பண்ணி அந்த ரேட்டுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கிட்டு போங்க. இந்த யூடியூப் ஷார்ட்ஸை வந்து நான் வந்து அடியோர வெறுக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இனிமே தாங்க வீடியோ ட்விஸ்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம நாட்டை பாதுகாக்கும் ஆர்மி ஆபீசர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு அழகான பொண்ணு அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அழகான பையன் அப்படின்னா கிரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னடா நடக்குது இங்க? என்னென்னமோ சொல்லுவான். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. நீங்க வந்துட்டு பூனைக்குட்டி வளர்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கம்மா, நாய்க்குட்டி வளர்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கம்மா, பன்னிக்குட்டி வளர்க்குறீங்கன்னா அப்படியே ஓடிடுங்கம்மா, என்னென்னமோ சொல்லுவான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன, அதனாலே நமக்கு வந்துட்டு வெறுப்பாயிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ இருக்குது அப்படின்னா
அதில் வந்துட்டு ஒரு 50 செகண்ட்ஸு கூட கண்டென்ட் இருக்காது. அந்த 50 செகண்ட்ஸில் வந்துட்டு அது பிடிக்குன்னா நீங்கள் இதை பண்ணுங்கள், இதை பிடிக்குன்னா அதை பண்ணுங்கள், அப்படி இப்படி பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது, அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வேணும். இவன் வந்துட்டு விளம்பரம் போடுறதுக்கு அந்த ஷார்ட்ஸை கிரியேட் பண்ணுறானா இல்லை ஷார்ட்ஸுக்குள்ளே விளம்பரத்தை சேர்க்குறானே தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலது முக்கியமான தகவலாக இருக்கும், பட் அவங்க அப்படி சொல்லும் போது நமக்கே கடுப்பாகி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறத கண்டென்ட் கிரியேட்டர்களையே கொஞ்சம் தவிர்த்துருங்க. கொஞ்சம் நியாயமாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் உண்மையாக இருக்க பாருங்கள், அவ்வளோதான். இவங்க 2 பேர் வந்துட்டு ஆக்சுவலாக யார் மைக்கு இவங்க கையில் கொடுப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே கிடப்பாங்க. இவங்க 2 பேர்த்தைய பற்றின புரளிகளும் நிறையா இருக்குது. இவங்க 2 பேர் வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி இதில் எந்த லியோ படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு கீழே என்ன கமெண்ட் வந்திருக்கோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஏங்க எல்லாத்துக்குமே பாட்டுவா நான் கேட்குறேன். எந்த எவனை கேளு பார்ட் 2ல சொல்லிடுவாரு, பார்ட் 2ல அப்போ பார்ட் 1க்கு நாங்கள் கொடுத்த காசு தயவு செய்து ரிட்டர்ன் பண்ணி. ஆக்சுவலாக பார்ட் 1க்கு கொடுத்த காசு ரிட்டர்ன் பண்ணி யாரு பார்க்க சொன்னது? ஆமா நீங்களா யாருடா? யார் இவங்களை வந்துட்டு படத்தை பார்க்க சொன்னதா அவ்வளோ கஷ்டப்பட்டு? எனக்கு புரியல. பார்ட் 2ல நீ கதையை சொல்லு, நான் பார்ட் 2ல வந்து நீ என்ன சொன்ன டீகோடிங்லாம் சொன்னீங்கல்ல, அதில் கண்டுபிடிக்கிறது தான் எங்கள் வேலையை. நான் கண்டுபிடிச்சி டெய்லி டீகோடிங்லாம் கண்டுபிடிச்சி செக் பண்ணோம் அப்படின்னு நாக்க பிடிக்க மாதிரி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு யார் ஒரு படத்தை அந்த படத்தை பார்க்க சொன்னது? யார் டீகோடிங் பண்ண சொன்னது? போய் பொழப்ப பார்க்க வேண்டியதானே. இதே வேறு படத்துக்கெல்லாம் வந்திருக்கே பார்ட் 2, அதுக்கெல்லாம் இவங்க லியோ போட்டாங்களான்னா இல்லை. ஏன்னா லியோ வந்துட்டு கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு படம், கொஞ்சம் பெரிய மார்க்கெட் உள்ள படம், அதில் போட்டால் தான் இவங்க வந்து ட்ரெண்ட் ஆக முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக இவங்க என்னத்தையாவது பேசிக்கிருப்பாங்க. இதே மாதிரி தான் அந்த இதில் வெள்ளம் வந்துச்சுல ரீசெண்டாக, அதில் வந்துட்டு படகுல சீமான் போய் உதவி பண்ணிட்டு இருந்தார். எல்லாரும் உதவி பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. படகுல வந்து சீமான் போயிட்டு உதவி பண்ணிருக்காங்க. வந்து பர்டிகுலராக இவங்க வந்துட்டு அவங்களுக்கு மட்டுமே பேசுகிறாங்க. என்ன எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, பார்த்தேன் அந்த கப்பல்ல 4 மில்க் பிஸ்கட் மாறி எடுத்து யாருன்னா இருக்கீங்களா, யாருன்னா ஒருத்தர் வாங்கப்பா, ஒருத்தருக்கு தான் தருவாரு. படகுல போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 4-5 பேர் ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க போல். அவர் வந்துட்டு சீமான் வந்து கூப்பிட்டுருக்காரு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு இவங்க என்ன மாதிரி பேசி வீடியோ போட்டாங்கன்னா, ஏன் 4 பேரை கூப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. லூசுத்தனமா இல்லை? அவங்களே பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் யாராவது ஒருத்தர் வாங்க, 4 பேர்த்துக்கு உண்டான பொருளையும் வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் அவங்க சொன்னால் அதை இவனுக்கு கலாய்ச்சி வீடியோ போட்டிருக்காங்க. இது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஓகே, இதுக்கான கமெண்ட் நம்ம மட்டும்தான் ஏட்டர்ஸா இல்லை யாராக இருக்கு பார்ப்போம். ஒருத்தன் ஹைலைட்டாக போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும், அந்த ட்ரூ லவ் அப்படி. அவர் தனக்குன்னு ஒரு மாப்பிளையை தேடிக்கிட்டாரு. என்னடா சொல்ற? பதட்டப்படாத தர்ஷினி, முதல்ல நானும் இப்படி தான் பதட்டப்பட்டேன். ஒரு பையனோட மனசு ஒரு பையனுக்கு தான் புரியும், அதை அவங்க அண்ணன் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரி கமெண்ட் நான் எதிர்பார்க்கல. ஓகே, இன்னும் யாரோட பார்க்க சொன்னோம். ஓகே, நமக்கு அடுத்து போட்ட ஐயா, நீ கொடுத்த 190 ரூபாய்க்கு இவ்வளவு பேச்சு. அதான் நான் ஏன்டா அவங்களெல்லாம் படம் பார்க்கணும்னு எவன்டா கேட்டான்? கரெக்டாக பேசியிருக்கான். ஏன் இவனை இன்னும் ஒன்றும் பண்ணல மாட்டேங்கிறாங்க? தளபதி என்ன ஃப்ரான்ஸ் ஓகே ஃபைன். பியூட்டிஃபுல் கப்பல் ஓதுனா அதான் அந்த ஸ்மைலி பாருங்களேன். இதை கலாய்க்கிறான்னு தெரியாமல் கலாய்ச்சிருக்கேன். பியூட்டிஃபுல் கப்பல், பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓகே ஃபைன். லியோ படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஃபைன். அப்போ வீடியோ போட்டிருக்கணும். இப்போ இவர் பேசினதை பார்த்து கொஞ்சம் காண்டாயிடுச்சு. அதனால தான் நான் இந்த ஒரு வீடியோவில் இவரையும் கோர்த்து விட்ருக்கேன். உங்கள் திருமணத்தப்போ நீங்கள் சேனலுக்கு சொல்லி அனுப்பிச்சிங்க அப்படின்னா வந்துடலாம் ப்ரோ. பிரதர், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க கையசத்துக்கு நான் இருக்கேன்.